ரமலானினுடைய இடைவெளிக்கு பின்னால் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு என்ற இந்த தொடரிலே 33வது வகுப்பிலே நானும் நீங்களும் இன்று அமர்ந்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாஸின், சகீஃப் என்ற 2 கோத்திரங்களுக்கு எதிராக தாயிஃபுக்கு செல்ல வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் என்ற இடத்துல அந்த 2 கோத்திரங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. அவங்க எதிர்பாராத விதமாக அந்த ஹவாஸின், சகீஃப் என்ற 2 கோத்திரங்களும் ஹுனைன் என்ற அந்த இடத்துல வச்சு திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அந்த ஹுனைன் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு ஆளாகினாங்க. கிட்டத்தட்ட பின்வாங்கி ஓடுகின்ற நிலைமைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹுனைன்ல ஆளாகினாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த தலைமையில, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த வீரத்தின் காரணமாக மீண்டும் அந்த படையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒன்று சேர்த்து ஹுனைன் என்ற அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். ஹுனைன்ல பிரதானமான அம்சமே என்ன அப்படின்னு சொன்னால், ஹுனைன்ல கிடைச்ச கனிமத். ஹுனைன்ல கனிமத்து கிடைச்ச மாதிரி வேற எந்த யுத்தத்திலையும் கிடைக்கல. எல்லா யுத்தங்கள்லையும் கனிமத்து கிடைச்சிது. ஆனா ஹுனைன் யுத்தத்துல தான் கொஞ்சம் கூடுதலாகவே என்ன செஞ்சது, கனிமத்து கிடைச்சது. அந்த கனிமத்து எல்லாம் ரசூலுல்லாஹ் கிடைச்ச உடனேயே பங்கு வைக்கல. நாங்கள் அதை ஹுனைன் யுத்தத்துல பார்த்தோம். ஜிஅரானா என்ற ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கனிமத்தை எல்லாம் வச்சுட்டு தான் திரும்ப தாயிஃபுக்கு போனாங்க. ஹுனைன் யுத்தம் முடிய ஒரு பகுதி ஹவாஸின், சகீஃப் என்ற கோத்திரத்துல ஒரு பகுதியினர் திரும்ப ஊருக்கே போயிட்டாங்க தாயிஃப். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு திரும்ப போய் முற்றுகையிட்ட அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் தாயிஃப் யுத்தம் என்ற அந்த ஹுனைனோட ஒரு பகுதியாக பார்த்தோம். தாயிஃப்ன்றது தனியாக நடந்த ஒரு யுத்தம் ஒன்று அல்ல. இந்த தாயிஃப்ன்றது ஹுனைன் யுத்தத்தினுடைய ஒரு பகுதி. தாயிஃபுக்கு போன ரசூலுல்லாஹ் அங்க நீண்ட நாள் இருந்து பார்த்தாங்க. அவங்க திரும்பி வார மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க, ஹுனைனுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. வந்து ஹுனைனுக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு, அந்த ஜிஅரானாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ் இப்ப கனிமத்தெல்லாம் பங்கு வைக்கணும். கிட்டத்தட்ட 10 நாளாக ரசூலுல்லாஹ் கனிமத்தை பங்கு வைக்கவே இல்லை. அந்த தாயிஃப்ல இருந்து திரும்பி வார நேரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்க சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு சேதத்தையும் ஏற்படுத்திட்டு அவங்க தப்பிச்சும் கொண்டாங்க. எங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செஞ்சு நாங்கள் ஹுனைன்ல பார்த்தோம். எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அநியாயத்தையும் செஞ்சுட்டு இவங்க தப்பிட்டு மீக்கிறாங்களே, அல்லாஹ் கிட்ட இவங்களுக்கு எதிராக துஆ கேளுங்களே அப்படின்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தோடு எவ்வளவு கருணையாக இருந்தார்கள் என்றது எங்களுக்கு அந்த இடத்துல விளங்கும். ரசூலுல்லாஹ் கையேந்தி கேட்டாங்க, அல்லாஹும்ம ஹ்தி ஸகீஃபன் வஅதி பிஹி, யா அல்லாஹ் சகீஃபுக்கு நேர்வழி காட்டுவாயாக, திரும்பவும் அவர்களை எங்களோடு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ஏழுமான் நினைச்சுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அநியாயம் செஞ்ச ஒரு கூட்டத்துக்கு எதிராக இவங்களுக்கு நேர்வழி காட்டு, எங்களோட கொண்டு வந்து சேருன்னு ரசூலுல்லாஹ் அந்த கேட்ட அந்த துஆ அதான் எங்களோட வாழ்க்கையில் இருக்கு. என்ன அநியாயம் நடந்தாலும் நம்மட லைஃப் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் இவனுக்கு நேர்வழி காட்டு, இவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சது, இருந்தது. ரசூலுல்லாஹ் ஜிஅரானாவுக்கு திரும்பி வந்தாங்க. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க திரும்பி வருவாங்க. ஆனா ஒரு 10 நாள் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணாங்க, பங்குடவே இல்லை. இதுக்குள்ள உடஞ்சிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ஹுனைனுக்கு வந்ததுல 2000 பேர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்களுக்கு மெயின் நோக்கமா என்னதான் இருக்கும், இந்த கனிமத்துல ஒரு கண் இருந்துட்டே இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் உடஞ்சிட்டே இருக்கிறாங்க, பங்கு வைக்கலாமே, அதான் வரலையே. அப்ப ரசூலுல்லாஹ் 10 நாள் பார்த்துட்டு கனிமத்தெல்லாம் பங்கு வச்சாங்க. இந்த பங்கு வைக்கிற நேரம் நடந்த நிகழ்வுகள் தான் ஹுனைன்ல மிக முக்கியமான அம்சம். எந்த அளவுக்குண்டா, புகாரில வார செய்தி பாருங்க. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கனிமத்தை கொஞ்சம் பேர் கேட்டு 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 போயிட்டு ஒரு முள்ளு மரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் சாச்சிட்டாங்க. பங்குடுங்க பங்குடுங்க பங்குடுங்கன்னு கேட்டு அந்த தள்ளி 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 ஆட்கள் குமிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 12,000 பேர் நாங்கள் பார்த்தோம். 12,000 பேரும் கனிமத்தை தாங்க தாங்க தாங்கன்னு ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டு போகல. அப்படி நடக்குமே, பங்கு வைக்க கொள்ள வந்திருப்பாங்க ஆட்கள்.
எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கத்தான் போறோம். ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில தள்ளி 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 அந்த மூட்டைக்கு மேலே விழுந்துடும். அது மனித இயல்பு. அந்த மாதிரி ரசூல்லாவை தள்ளி 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 ஒரு முள்ளு மரத்துல கொண்டு போய் ரசூல்லாவை மாட்டிட்டான். மாட்டி திரும்ப அந்த முள்ளு மரத்துல இருந்து ரசூலுல்லாவை தள்ளி கொண்டே போறாங்க. அந்த மேலாட ரசூலுல்லாஹ் அந்த முள்ளு மரத்துல மாட்டிட்டு ரசூலுல்லாஹ் கத்துறாங்க, அத்தூனி ரிதாயி, ஏன் அந்த மேலாடையாவது தாங்கப்பா, உங்களுக்கு தான் நான் தரப்போறேன்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, லவ்கான லி அதது ஹாதிஹில் இதாஉ நஅமன் லகஸம்துஹு பைனக்கும், இந்த முள்ளுடைய அளவுக்கு என்னிடத்தில் கனிமத் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு தான் பங்கு வைப்பேன். சும்மலா தஜிதூனி பகீலன் வலா கதூபன் வலா ஜபானா, அதுக்கு பின்னால நீங்க என்ன கஞ்சனாகவோ பொய்யனாகவோ கோலையாகவோ நீங்க காண மாட்டீங்க. இந்த முட்கள் அளவுக்கு கனிமத் இருந்தாலும் நான் உங்களுக்கு தான் தருவேன், என்ன விட்டுருங்க, நாங்க அந்த உடுப்பை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனிமத்தை பங்கு வச்சாங்க. இதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்களே அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 100 ஒட்டகம், 200 ஒட்டகம், 300 ஒட்டகம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நிறையவே கொடுத்தாங்க. சில பேருக்கு கொடுக்கவே இல்லை. இந்த இடத்த நினைச்சு பாருங்க, சமனாவது பங்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நடந்து கொள்றாங்கன்னா, அள்ளி கொடுக்குறாங்க ஒரு சாராருக்கு, இன்னொரு சாராருக்கு கொடுக்கவே இல்லை. அதுலதான் இந்த சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இந்த சஃப்வான் இப்னு உமையாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, சஃப்வான் இப்னு உமையா சொல்றாரு, அதாவது வ இன்னஹு லஅப்கதுன் நாஸ் இலை, ரசூலுல்லாஹ் எனக்கு 100 ஒட்டகம் தந்தாங்க, திரும்ப கூப்பிட்டு இன்னும் 100 தந்தாங்க, மறுவா கூப்பிட்டு இன்னும் 100 தந்தாங்க. இந்த சஃப்வான் இப்னு உமையா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த நோக்கத்தை அவர் பின்னால சொல்றார். ரசூலுல்லாஹ் வந்து பங்கு வைக்கிற நேரம் மிக கவனமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அநியாயம் செஞ்சுப்பாங்களா? நபித்தோழர்களுக்கு அநியாயம் செய்யல. ஆனா ஒரு தலைவர் என்ற இடத்துல இருந்து பார்க்க கொள்ள அப்படித்தான் நடந்து கொள்ளணும். சில பொழுதுகளில் நம்மளுக்கு அப்படி நடக்குது, என்ன எங்களை நாங்க இவ்வளவு காலம் பள்ளிக்காக உசுர விட்டுறோம், எங்களுக்கு தராம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்தா நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடமே தான். இந்த சஃப்வான் இப்னு உமையா சொல்றாரு, எனக்கு வந்து அன்றைய நாள் வரைக்கும் மிக வெறுப்பான முகமாக ரசூலுல்லாஹ் முகம் தான் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் தர 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 ஃபமா பரிஹ யுக்தீனி ஹத்தா இன்னஹு லஹப்புன் நாஸி அலைஹி, ரசூலுல்லாஹ் எனக்கு தர 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 அன்றைய நாள் மனிதர்களிலேயே மிகவும் விருப்பத்துக்குரியவராக ரசூலுல்லாஹ் மாறினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த புதுசா வந்தவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், பழையவங்கள்ட்ட இருக்காது. பழையவங்க கஷ்டப்பட்டவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ்க்கு நல்லா தெரியும், இவங்க வந்து பதற மாட்டாங்க. இப்படி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பேரை ரசூலுல்லாஹ் விட்டாங்க. விசேஷமா அன்சாரிகளை ரசூலுல்லாஹ் விட்டாங்க. அன்சாரிகள்னா மதீனா நபித்தோழர்கள்ல பெருவாரியாக ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்ப அன்சாரிகள் பேச தொடங்கிட்டாங்க. அன்சாரிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது, என்னன்னா, யக்ஃபிருல்லாஹு லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅதி குரைஷன் வயதஉனா, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வினுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அன்சாரிகள் பேசுறாங்க, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், குறைஷிகளுக்கு கொடுக்குறாங்க, எங்களை விட்டுட்டாங்களே. வசுயூஃபுனா தக்துருல் மின் திமாஇஹிம், யுத்தம் செஞ்சு வாள்கள்ல எங்களோட ரத்தம் கூட இன்னும் காயல்ல, எங்களை ரசூலுல்லாஹ் கவனிக்கல என்ற மாதிரி அன்சாரிகள் பேசப்படுகிறார். இதே வேற யாராவது சொல்லி இருந்தா பரவாயில்ல, அந்த 2000 பேர் சொல்லி இருந்தா ரசூலுல்லாஹ் கணக்கு எடுத்திருக்க மாட்டான். என்னென்ன அவன் அப்படித்தான் பேசுவான், இப்பதான் வந்தவன். ஆனா அன்சாரிகள் இப்படி பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டது ரசூலுல்லாஹ்க்கு தாங்கவே இல்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அன்சாரிகளை மட்டும், வேற யாரையும் ரசூலுல்லாஹ் எடுக்கல, அன்சாரிகளை மட்டும் ஒரு கூடாரத்துக்கு எடுங்கன்னாங்க. எடுத்து அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம். ஏன்னா அன்சாரிகள் தான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர். அந்த அன்சாரிகள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உத்தி கௌமன் அகாஃபு தலஅஹும் வ ஜஸஅஹும். அழகான ஒரு உபதேசம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து சில மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் கொடுத்தேன்றதை அப்பதான் விளங்கப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க, என்ன காரணம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேருடைய உள்ளத்திலே இந்த அந்த அவசரத்தின் காரணமாகவும்
அந்த அதாவது அவங்க அவசர காரணமாகவும் பொறுமை இழந்து விடுவார்கள் என்று தெரிஞ்சதனால நான் சில பேருக்கு கொடுக்குறேன். சில பேருக்கு ரசூல்லா ஏன் கொடுத்தாங்கண்டா இதுக்காக இஸ்லாத்தை விட்டுட்டு போய்த்துருவான். கொடுக்கலன்னா அவன் இஸ்லாத்தை விட்டுருவான். ஏன்னா அவன் வந்த இஸ்லாம் அப்படித்தான், புதுசா தான் வந்த. எங்களுக்கு தெரியும் ஃபத்ஹு மக்கால இஸ்லாத்துக்கு வந்தது, இஸ்லாத்தை விரும்பி வந்தன்றதை விட மக்காவை ரசூலுல்லா கைப்பற்றினால் இவர் தான் நபி ஆகுவார் என்று தான் பாதி பேர் வந்தாங்க. அப்படித்தானே மக்காவத்துக்கு பிறகு வந்தாங்க. இஸ்லாத்தை நேசிச்சு அல்லாவுக்காக வந்ததுன்றதை விட ஆரம்ப கட்டத்துல பொருளாதாரத்துக்காக தான் வந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாருங்க ஒரு செய்தியில, ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் எதுக்காக வந்தாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, சிலர் அந்த ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு வந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆரம்பத்துல எதுக்கு வந்தாங்கன்னா பொருளாதாரத்துக்காக தான் வந்தாங்க. ஆனால் பின்னர் அவர்கள் பொருளாதாரம் கிடைத்தாலும் வேண்டாம் என்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தை நேசித்தார்கள். இப்படி சில பேர் வருவாங்க இஸ்லாத்துக்கு. சில பேர் எப்படி வருவாங்கடா, கொஞ்சம் நாங்க கொடுக்கறது கேள்விப்பட்டா எங்கள்கிட்ட வருவாங்க. பொருளாதாரத்துக்காக தான் வந்தாங்க, இது தவறல்ல. ஆரம்பத்துல இஹ்லாஸ் இல்லாம தான் வந்தாங்க. ஆனா எந்த அளவுக்கு மாறினார்னா, இந்த சஃப்வான் இப்னு உமையான்றவர் இருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு மாறினாருண்டா, பிற்காலத்துல பைத்துல் மால்ல நீங்க எடுங்கன்னு சொன்னாலும் அவர் எனக்கு வானாண்டுவார். 100 ஒட்டகம் கொடுத்தவர் ரசூல்லா, 300 ஒட்டகங்கள் கொடுத்தவர். பிற்காலத்துல இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னா, பைத்துல் மால்ல இருந்து உங்களோட பங்கொன்று இருக்குது, அதை நீங்க எடுங்கன்னாலும் அவர் என்ன செய்யல, எடுக்கலன்னு நாங்க என்ன செய்கிறோம் வரலாற்றுல பாக்குறோம். அப்ப எங்களுக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்டா, ஆரம்பத்துல இந்த மாதிரி வாரன்றது தவறல்ல. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, சில பேருடைய அந்த பதட்டத்துக்காக நான் கொடுக்கிறேன். ஆனால் வஅகிலு அக்வாமன் இலா மா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கைரி வல் கினா, சில பேருக்கு நான் கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். ஏன் தெரியுமா, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தாராள தன்மையின் காரணமாக நான் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மின்ஹும் அம்ர் இப்னு தஹலப், அந்த கூடாரத்துக்குள்ள வச்சு சொல்றாங்க, ஒரு ஆளுடைய பெயரை ஹைலைட் பண்றாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவர் தான் இந்த அம்ர் இப்னு தஹலப் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அம்ர் இப்னு தஹலப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அஹப்பு அன்னலி பி கலிமத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரன் நாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தையை விட எனக்கு சிவப்பு ஒட்டகங்களை பரிசாக தருவதை கூட நான் விரும்பவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். என்ன ரசூலுல்லாஹ் விட்டதுக்கு இவர்கிட்ட அந்த கினன் நஃப்ஸ் போதுமன்ற, கொடுத்தாலும் ஒரு குறையும் சொல்ல மாட்டாரு என்று தெரிஞ்சதனாலதான் நான் கொடுக்காம விட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கட லைஃப்லையும் இந்த மனிதர்களாக நம்ம மாறணும். சில பேரை நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க, சில பேர் எப்படி கேரக்டர் வச்சுக்கிறான், தன்னை கேரக்டரே எப்படின்னா, வாப்பா இவனுக்கு கொடுத்துருவோம் இல்லாட்டி பிரச்சனை வந்துடும் என்ற மாதிரி சில பேர் கேரக்டர் உருவாக்கி வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களில் மிக மோசமானவன் யார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுவோம். எங்கட லைஃப்ல எங்கட கேரக்டரை நாங்க சமூகத்துல எப்படி உருவாக்கி வச்சுக்கணும்னா, மனிதர்களில் மிக மோசமானவன் யார் என்றால், பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தனோட பழகுவோமே, அவன் தான் மனிதர்களில் மிக மோசமானவன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இல்லைங்க உங்களுக்கு அந்த செய்தி? சில பேர் எப்படி தன்னை கேரக்டரை சமூகத்துல வச்சுப்பாங்கன்னா, அவர் இப்ப சில ஆட்களோட வீட்டுக்கு நாங்க போவோம், எங்கேயாவது பயணம் போனா எங்களோட குடும்பத்துல சில பேர் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. சில பேர் வீட்டுக்கு நம்ம என்னத்துக்கு போவோம்னா, அவனை சந்திக்கிறதுக்காகவோ அவரோட உறவாடுறதுக்காகவோ அல்ல. உதாரணத்துக்கு எனக்கு கொழும்புக்கு போறோம், கொழும்புக்கு போனா எங்கட மாமாவோ மச்சானோ நானவோ ஒருத்தர் இருப்பேன். நேசத்துல நம்ம போய் சந்திக்கிறவங்களா தான் நாங்க இருக்கோம். உதாரணத்துக்கு நாங்க மாவ நிலையில இருக்கிறோம், எங்கட உறவுகள் யாராவது வந்தா எங்கட வீட்டுக்கு எப்படி வரணும்டா, வந்தா இவன் வீட்டுக்கு போகாம வரப்படா அந்த சந்தோஷத்துல வரணும். சில பேர் எப்படி போறேன்டா, வாப்பா போயிட்டு தலையை காட்டாவது வந்துருவோம் இல்லாட்டி ஊரே ரெண்டாக்குவான் அப்படின்னு போற நிலைமை இருந்தா, மனிதர்கள்லயே மிக மோசமானவன் இவன் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பங்கு வைக்கிற நேரம் கூட ஊர்ல நம்ம சில பேரை பங்கு வைக்க கொள்ள, அல்லாவுக்காக இந்த அளவுக்கு ஒரு பார்சலை போட்டுருங்க இல்லாட்டி நாளைக்கு பள்ளியே ரெண்டாக்கிடுவார் இப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தால், அப்படி இருப்பாங்களே, அவர் அப்படித்தான் கேரக்டர் உருவாக்கி வச்சுப்பாரு. ஏன் சின்ன ஒரு விஷயத்துக்கும் இங்க இருந்துருவார். இந்த மாதிரி கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தா மனிதர்கள்ல மிக மோசமானவன் நாங்க சொல்றோம். எங்கள்கிட்ட எப்படி எங்கட கேரக்டர் நாங்க எப்படி உருவாக்கி வச்சுக்கொண்டா, பிரச்சனையே இல்லை, அவர் கொடுக்காட்டி அவர் கண்டுகொள்ள மாட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு தான் யாருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்,
அம்ர் இப்னு தக்லபுக்கு சொல்றாரு, சில மனிதர்கள்ட அந்த தாராள தன்மையினால அவங்களுக்கு நான் கொடுக்கல, அதனால அம்ர் இப்னு தக்லப் சொல்றாரு, எனக்கு சிவப்பு ஒட்டகைகளை தருவதை விட ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை எனக்கு மிக விருப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன இப்படி ஒரு கதை ஒன்று வந்துச்சு, இப்படி வந்து உங்களுக்கு தராத மாதிரியும் பேசிக்கொண்டு. அப்ப அதாவது அன்சாரி தோழர்கள்ல பெரியவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்கள பெரியவங்க யாரும் இப்படி கதைக்கல, பெரிய அந்தஸ்துல உள்ள அதாவது உயர்ந்தவர்கள் யாரும் இப்படி கதைக்கல, இந்த வாலிப பருவத்தில் இருக்கின்ற சிலர் தான் இந்த மாதிரி கதைச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு, நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலம் உங்களை நேர்வழிப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினான், நீங்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தீர்கள், என் மூலம் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினான். ரசூலுல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போக 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 அன்சாரிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இப்படி ஆக்கல்லையான்னு கேட்க கேட்க அல்லாஹு வரசூலுஹு அமன், அன்சாரிகள் எந்த பதிலும் சொல்லலை. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அன்சாரிகளை கூப்பிட்டு நல்லா சொல்லி அனுப்பணும், இதுக்கு பிறகு இப்படி பேசப்படாதுன்றதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிடலை. அவங்களோட மனோநிலையை பார்க்குறாங்க, அன்சாரிகள் கவலைப்பட்டே இருக்கிறாங்க, சாமனும் கிடைக்கல. நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இடத்த நினைச்சு பாருங்க, ஒரு தலைவராக எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு சாமனும் கிடைக்கல, ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க, இன்னும் ரசூலுல்லாஹ் கேட்க 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 இன்னும் பலவீனப்பட்டு கொண்டே போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, அப்ப நீங்களும் மாறி கேட்கலாமே, நீங்களும் மாறி கேளுங்களேன், நீங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்களாக மதீனாவுக்கு வந்தீங்க, நாங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலையா, பொருளாதாரம் மொத்தமாக மக்கால இழந்துட்டு வந்தீங்க, நாங்க உங்களுக்கு பொருளாதாரம் தரலையா அப்படின்னு நீங்க நேற்று கேளுங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லி கொண்டு போனார்கள். அத்தர்தௌன ஐயதுஹபன் நாஸி பிஷ்ஷாத்தி வல் பஈர், அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஒட்டகங்கள் குதிரைகளை தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்லுகிற நேரம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்வதை நீங்கள் விரும்பவில்லையா? அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றிருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன். சொல்ல சொல்ல அன்சாரிகள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன். வலவு சலக்கன் நாசு வாதியன் வஷஅபன் லசலக்து வாதியல் அன்சாரி வஷஅபஹா, மக்கள் எல்லாம் ஒரு பாதையால் நடந்து சென்றால் நான் அன்சாரிகளுடைய பாதையால் நடந்து செல்வேன். அல் அன்சாரு ஷிஆரும் வன்னாசு திசாரும், மக்கள் என்னுடைய ஆடை என்று சொன்னால் அன்சாரிகளான நீங்கள் என்னுடைய உடலோடு ஒட்டி இருக்கின்ற மேலாடைகள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்கும் சதுல்கௌன பஅதி உஸ்ரத்தன், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் ஆட்சி அதிகாரங்களில் எல்லாம் நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள். அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழுது கொண்டே அன்சாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு நிறைய அநியாயம் நடக்கும், ஆட்சியில உங்களுக்கு பெருசா இடம் கிடைக்காது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற நேரம் ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுல், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிற நேரம் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள், என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கிற வரைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்சாரிகள் எந்த பொருட்களும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் எங்களோடு வருவார்கள் என்ற திருப்தியோட தான் போனாங்க. அவங்க நினைச்சாங்க என்னடா, மக்கா வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஊர்ல இருந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த உபதேசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எங்களோடு வருவாங்கன்ற அந்த திருப்தி எதுவுமே கனிமத்துல கிடைக்கல. ஆனா திருப்தியோடு மதீனாவுக்கு திரும்பி போனார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பங்கு வச்சு ஜிஹ்ரானாவுல இருந்து ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டுறாங்க. இஹ்ராம் கட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மக்காவுக்கு போய் ஒரு உம்ரா செய்தார்கள். இந்த மாதிரி பங்கு வச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் சேர்ந்து இஹ்ராம் அணிந்து ஜிஹ்ரானாவிலிருந்து இஹ்ராம் கட்டி உம்ராவுக்காக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க. அதனாலதான் இன்றைக்கும் தாயிஃப்ல இருந்து யாராவது உம்ரா செய்ய வாரண்டா இஹ்ராம் எங்க கட்டுவாங்க, இந்த ஜிஹ்ரானான்ற இடத்துல வந்துதான் உம்ரா கட்டி கொண்டு மக்காவுக்கு வருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் செஞ்ச உம்ராக்கள் 4. ஒன்று இந்த ஜிஹ்ரானால உம்ரா செஞ்சு ரசூலுல்லாஹ் போனது. 2வது ஹுதைபியாவுல ரசூலுல்லாஹ் உம்ராவுக்காக வந்து உம்ரா ஒன்று செஞ்சாங்களே அந்த உம்ரா. 3வது ஹுதைபியாவுக்கு பிறகு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் ஒரு உம்ரா செஞ்சாங்க அந்த உம்ரா. 4வது ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹ் ஒரு உம்ரா செஞ்சாங்க அந்த உம்ரா.
ஹஜ்ஜு ரெண்டு. ஒன்று ஜாஹிலியா காலத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ்ஜும், இன்னொன்று கடைசியாக ஒரு ஹஜ்ஜு செஞ்சாங்க, அந்த ஹஜ்ஜு. அப்போ 4 உம்ரா, எத்தனை ஹஜ்ஜு? 2 ஹஜ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து அன்சாரிகளோட இப்போ எங்கே போகிறாங்க? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனதற்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் மதீனாவிலேயே ரசூலுல்லாஹ் அப்படியே இருக்கிறாங்க. அன்சாரிகள் போன நிலைமை நல்லா நினைச்சு பாருங்க. மக்காவாசிகள் நிறைய பொருளாதாரங்கள், கனிமத்தெல்லாம் எங்க போயிடுச்சு? புனைன்ல கிடைச்ச கனிமத்தெல்லாம் மக்கால தான். அன்சாரிகள் வெறும் கையோட போனாங்க. 6-7 மாசம் போனதுக்கு பின்னால பயங்கரமான ஒரு சூடு அடிக்குது. மதீனாவுடைய சூடுண்டா அது ஸ்பெஷலான ஒரு சூடு தான். மதீனாவுடைய சூடுண்டா எந்த அளவுக்குண்டா, சொந்த தேவைக்கே தவிர வெளியிறங்க மாட்டாங்க மதீனாவாசி. அவங்களோட சொந்த தேவைன்னா மிக அடிப்படையான தேவைக்கு மட்டும்தான் வெளியே போகும். அந்த அளவுக்கு ஒரு சூடு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு சூடு அடிக்குது. அதே நேரம் இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தானே ரசூலுல்லாஹ் இங்க வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் உடைய காலம். ரஜப் மாசம் அந்த பகுதியில் கடுமையா சூடு அடிக்குது. விளைச்சலும் கூட எல்லா ஈச்ச மரம் அத்து இது எல்லாம் விளைச்சல் ரெடியாகி அறுவடைக்கு உரிய காலம். என்ன அப்படின்னா நினைச்சு பாருங்க எப்படியான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு பிறகுதான் லைஃபே கொஞ்சம் என்ன செய்ய போகுது, சேஞ்ச் ஆக போற மாதிரியான ஒரு டைம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் ஒரு அறிவித்தல் கொடுக்குறாங்க. அதுதான் வரலாற்றுல நாங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் வரலாற்றுல செஞ்ச கடைசி யுத்தம் தபூக் யுத்தம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யுத்தம் ஒன்றே நடக்கல. மற்ற அதாவது நாங்க பத்ரு, உஹது, கந்தக் எல்லாம் பார்த்தோம், கடுமையான போர், ஹைபர் எல்லாம். அந்த மாதிரி தபூக் யுத்தமே நடக்கல. ஆனாலும் மற்ற யுத்தங்களை விட படிப்பினை நிறைஞ்ச ஒரு யுத்தம். மற்ற யுத்தங்களை விட நிறைய படிப்பினைகள் நிறைஞ்ச ஒரு யுத்தம் தான் தபூக் யுத்தம். இந்த மாதிரி யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. தபூக் என்றது மதீனாவில் இருந்து இப்ப மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 778 கிலோமீட்டர், 780 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டிய ஒரு இடம் தான் தபூக். இந்த தபூக்கு ரசூலுல்லாஹ் ஏன் அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ரோமர்களோட ரசூலுல்லாஹ் இப்ப எல்லாம் முடிஞ்சு இங்க அதாவது அரபு உலகத்துல மக்காவும் வெற்றி அடைஞ்சாச்சு. இதுக்கு பின்னால வெளி உலகத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், போகணும். அப்ப ரோமர்களோட யுத்தம் செய்வதற்காக மதீனாவுல இருந்து கொண்டு யுத்தம் செஞ்சா, மதீனாவுக்குள்ள அவங்க வந்து யுத்தம் செஞ்சா சேதம் கூட. ஏன்னா நாடே இல்லா போற ஒரு நிலைமை வரும், மதீனாவே அழிஞ்சு போற மாதிரியான நிலைமை வரும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, தபூக்குக்கு போய் தபூக்குல இருந்து என்ன செய்வோம், எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கும், யுத்தத்துக்கான அழைப்பிதழ் என்ன செய்வோம், கொடுப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தபூக்குக்காக அழைப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஏற்பாடே நாங்க வரலாறு படிக்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும், யுத்தமே நடக்கல. அப்படின்னா அல்லாஹ் இந்த ஏற்பாடை ஏன் செஞ்சான்னுண்டா, இந்த யுத்தத்துக்கு பின்னால அல்லாஹ் டிவைட் பண்ணான். இந்த தபூக்குள்ள எங்களுக்கு விளங்கும். இப்ப இஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு, இப்ப யாரு ஒரிஜினலாகவே இருக்கிறாங்க, யாரு முனாஃபிக்குகளா இருக்கிறாங்க, இந்த ஒரு சோதனைக்காக தான் அல்லாஹ் தபூக்கே ஏற்படுத்தி. தபூக்கு அந்த படிப்பினைகள் எங்களுக்கு விளங்கும். சோதிக்கிறதுக்காகவே தான் அல்லாஹ் அந்த யுத்தத்தை வச்சான்னு சொல்றேன். அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னா உண்டிக்கணுமே. அந்த அல்லாஹ்வுடைய சுன்னா என்னண்டா, யுத்தமும் நடக்கல, ஆனா சோதனைக்கு அல்லாஹ் செய்த மாதிரி தான் அந்த எல்லா வரலாற்றையும் நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி அறிவிச்ச உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு அறிவிக்கிறாங்க. தபூக்குக்கு அறிவிக்கிற நேரம் ஸ்பெஷல் என்னன்னா, நாங்க சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம், எப்பயும் ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்கு அறிவிக்க கொள்ள வர்ற பிகைரிஹா. உதாரணத்துக்கு இப்ப ஹைபருக்கு ரசூலுல்லாஹ் போறாங்கண்டா, நாங்க ஹைபருக்கு போறோம், யுத்தம் செய்ய போறோம்னு ரசூல் அறிவிக்க மாட்டாங்க. வேற ஒரு இடத்தை சொல்லி வேற காரணத்தை தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஈமானிய பலத்துக்காகவும் அவங்கள போய் அந்த இடத்துல உறுதியோட செயற்படுறதுக்காகவும் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ஆனா தபூக்குக்கு என்ன செஞ்சாங்கண்டா, தபூக்குக்கு தான் போறோம், அதனால யுத்தத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏண்டா மதீனாவுல இருந்து தபூக்குக்கு போறோம்.
போற வழியில கடைகள் சாமான் வாங்குறதுக்கு இருக்கு அந்த இந்த காலம் மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலத்துக்குரிய கனிமத்தெல்லாம் எடுத்துக்குவோம். இன்னொரு அறிவித்தல் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, யாரு செல்வங்களோட வாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பைத்துல் மால்லேருந்து யாரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் யார்கிட்ட செல்வம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன செய்யலாம், வரலாம், பைத்துல் மால்ல இருந்து நாங்க யாரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்த நேரத்துல அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பிஸ்னஸ் ஒரு கண்டெய்னர் ஒன்று மாதிரி போட்டிருக்கிறார். சிரியால இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வியாபார பொருட்கள் அப்பதான் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதுக்கு ஜைசுல் உஸ்ரான்னு சொல்லுவாங்க. இந்த தபூக்குக்கு இன்னொரு பேர் என்னன்னா உஸ்ரா. உஸ்ரான்னு சொன்னா இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் லேசி. கஷ்டமான காலத்துல சந்திக்க வேண்டி ஒரு கஷ்டமான காலம்ண்டா அதாவது யுத்தத்துக்கு போறதுக்கு விரும்பாத ஒரு காலம். ஏன்னா இப்பதான் விளைச்சல் எல்லாம் வரப்போகுது. இதுல நிறைய ஒரு அழகான சம்பவம். விளைச்சல் நிறைய பேர் பின்வாங்கினாங்க. கிட்டத்தட்ட முனாஃபிக்குகளுக்கு தாங்கேலாத யுத்தம். அவங்க ரெடியாவே இல்லையே, இப்ப பறிக்க ரெடி ஆயிடுகிற இந்த டைம் யுத்தத்துக்கு போறதா அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நேரத்தில் யார் பொருளாதாரத்தை இந்த யுத்தத்துக்காக செலவழிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் அப்படின்னு சொன்னதுதான் கடல். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் வந்த அந்த ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் தபூக்குக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தார். நினைச்சு பாருங்க தர்மம். ஒரு கண்டெய்னர் போட்டிக்கிறோம், கண்டெய்னர் இறங்குது, மொத்த கண்டெய்னர் கொடுப்போமா கேட்டா காவாசியா பார்த்து ஒரு காவாசி தார், எதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாங்களே, நம்ம 1000 ரூல்ஸுக்கு கூட தான் கொடுப்போம், எதையும் யோசிக்கல. அப்பதான் வியாபார பொருட்கள் இறங்குது. மொத்தத்தையும் யாருக்காக கொடுத்தாங்க, தபூக்குக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. என்ன வசனம் அப்படின்னா, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களாலேயே உங்களுக்கான அழிவை நீங்க தேடிக்கொள்ள வானம். இப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அவர் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு நீங்க வேணுமெண்டா வேற விளக்கம் கொடுக்கலாம், நீங்க வேணுமெண்டா வேற வேற விளக்கம் கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த வசனம் என்னத்துக்கு வந்துச்சு தெரியுமா? நாங்களும் அதுக்கு நிறைய வசனம், உங்களுடைய கரங்களாலே அழிவை தேடிக்கொள்ள வானம் என்ற இந்த வசனத்தை நாங்க கூடயா சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சிகரெட்டு ஹராம்ன்றதுக்கு நம்ம சொல்ற வசனம் இதான். அபு அய்யூப் அல் அன்சாரி சொல்றாரு, நீங்க நிறைய விளக்கம் கொடுப்பீங்க, ஆனா இன்மையிலேயே இந்த வசனம் என்னத்துக்கு வந்துச்சுன்னா, ஃபத்துஹு மக்கா முடியுது, மக்கா வெற்றிக்கு பின்னால நாங்க அன்சாரிகள் என்ன பேசிக்கொண்டோம்டா, மக்கா வெற்றி எல்லாம் முடிஞ்சு, இப்ப இனி எங்களோட பிசினஸ் சைடை கொஞ்சம் நாங்க பார்ப்போம், எங்களோட வீடு கட்டுற வேலைகள் மற்ற வேலைகள் பிசினஸ்களை நாங்க கொஞ்சம் என்ன செய்வோம், கூடையாக பார்ப்போம் அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கொண்டோம். இந்த நேரத்துல தான் நல்லா இந்த வசனத்தை இறக்கினான் அப்படின்றாங்க அபூ அய்யூப் அல் அன்சாரி. ஏன்னா மக்கா வெற்றிக்கு பின்னால எல்லாரும் நினைச்சாங்க, ரைட் மக்காவே வெற்றியாச்சு, இதுக்கு பிறகு தியாகம் செய்ய வேண்டிய எல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு இருக்கிற சிச்சுவேஷன். இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற நேரம் ஒரிஜினல் முனாஃபிக் அப்பதான் பிடிபட்டான். அவன் என்ன சொன்னான்டா, நீங்க சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தா தபூக்குக்கு முன்னால நடந்த சில நிகழ்வுகளுக்கு, அதான் தபூக்ல பேச வேண்டிய மிக முக்கியம். யுத்தம் நடக்கல, தபூக்குக்கு போறதுக்கு முன்னால மதீனால நடந்த சில நிகழ்வுகளையும், தபூக்குக்கு போற வழியில நடந்த நிகழ்வுகளையும், தபூக்குல இருந்து வார நேரம் நடந்த நிகழ்வு இதுதான் வரலாற்றுல பேசுறதை தவிர யுத்தம் ஒன்று என்ன செய்யல, நடக்கல. இந்த போறதுக்கு முன்னால என்ன நடக்குதுண்டா, முனாஃபிக்குகள் கேட்கிறாங்க. சூரத்து தௌபால 81வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர். எப்படி சொன்னாலும் தெரியுமா, சஹாபாக்களை பார்த்து, இந்த சூட்ல போகாதீங்கப்பா, நான் இந்த சூட்ல என்னமோ குளிராயிந்தா வந்துருவான மாதிரி தான் பேசினான். எப்படி பேசினான்னா, லா தன்ஃபிரு ஃபில் ஹர், சூட்டுல எல்லாம் போகாதீங்க. அல்லாஹ் வசனம் இறக்கிறான் என்ன தெரியுமா, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரக நெருப்பு இதை விட சூடானது. அல்லாஹ் வசனம் இறக்கிறான். வேணல் என்ன சொல்லுவாங்களா, இந்த சூட்ல எல்லாம் போகாதீங்க, அல்லாஹ் வசனம் இறக்கிறான், நரக நெருப்பு இதை விட சூடானது. எங்களுக்கு இதுல ஒரு படிப்பினை. என்ன படிப்பினை? நம்மள்ட்ட ஒரு வளமை வண்டிக்கு என்னன்னா, தொழுது கொண்டிருக்கோன்னு திடீர்னு ஃபேன் ஆஃப் ஆயிட்டுன்னு வைங்களேன், அன்றைக்கு
வெறுத்து தொலைலுமான்னு மலன்னு எலும்பி இன்றைக்கு ஒரு நாள் தானே களிமா சொல்லிட்டு போய்த்துருது, இன்றைக்கு ஒரு நாள் தானே திக்கர் ஒன்றும் செய்யாமல் போய்த்துருது. அன்றைய நாள் ஒரு தியாகம் செய்யணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் இதுக்குத்தான் தபூக்கு கூப்பிடுறாங்க. சூடான நேரம், அந்த தியாகத்தை ஆட்களை புறக்கி எடுக்கணுமே, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், நரகம் நெருப்பு இதை விட சூடானது அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறக்குறான். அதே மாதிரி அபூ மூசா ரதியல்லாஹு அன்ஹு, அபூ மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. சில நபித்தோழர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசதி இல்லை என்றாலும் நல்ல எண்ணம் இருந்தால் அல்லாஹ் கூலி தருவான்றதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி. இவங்களுக்கு இப்ப ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க, என்ன யாருக்கிட்ட வசதி இருக்கோ அவங்க மட்டும்தான் வரணும், அவங்களோட வசதியோட வாங்க, கூட்டியோடு போறோம். பைத்துல் மாலால கூட்டியோடு போயிடலாம், ஏன்னா கூட்டியோடு போறதுக்கு எதுவும் இல்லை. பைத்துல் மாலால சல்லி போட்டு யாரையும் கூட்டியோடு போயிடலாம். ஆனா சில நபித்தோழர்கள் யுத்தத்துக்கு போகணும் என்று ஆசைக்கிறான். பாருங்க, அல்லாஹ் ரெண்டா டிவைட் பண்ணிட்டான். ஒரிஜினல் முனாபிகே அல்லாஹ் அடையாளம் கண்டான். இன்னும் சில நபித்தோழர்கள் அவங்க யுத்தத்துக்கு போகணும், அவ்வளவு ஆசை, நம்ம போய் ஷஹீதாகணும். ஆனா பொருளாதார வசதி இல்லை. அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு, அதான் அபு மூசா அஷ்அரி ரதியல்லாஹு அவங்கள்ட்ட சில தோழர்கள் எப்படியாவது ரசூலுல்லாஹ்ட்ட பேசி எங்களையும் தபூக்கு கூட்டிக்கொண்டு போக சொல்லுவாங்க, வசதி இல்லை சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யணும் என்ற அந்த ஆசை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படியாவது எங்களை கூட்டிக்கொண்டு போகணும்னு சொல்லுங்களேன். அபு மூசா ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் கோபமா நினைக்கிற நேரத்தில் பேசுறாங்க. அவர் அதை எதிர்பார்க்கல, அவருக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் என்ன மூட்டில் இருந்தாங்க. இவர் யா ரசூலல்லாஹ், இப்படி சில நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அதாவது எப்படியாவது என்ன செய்யுங்க, கூட்டி கொண்டு போங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கோவத்தோடே சொன்னாங்க, அதெல்லாம் இயலாது, வாரவங்க மட்டும் என்ன செய்யணும், வாரவங்க மட்டும் கூட்டின்னு போற, இல்லாதவங்களை ஊர்லேயே இருக்க சொல்லுங்க. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை கவலையோடு போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லுகிற நேரம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பொழுதுகளில் சில மனிதர்களுடைய ஒரு கண்ணீர் சொட்டுக்கு அல்லாஹ் மதிப்பளி இஹ்லாஸோடு அழுதார். கண்ணீர் என்று இஹ்லாஸாக வர கண்ணீர் இருக்குது. அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். அதாவது சூரத்து தௌபா 92வது வசனம், வலா அலல்லதீன இதா மா ஆதவுக லிதஹ்மிலஹு குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி. நபியே, அல்லாஹ் தஆலா அந்த கொஞ்சம் நபித்தோழர்களுடைய கண்ணீர் சொட்டுக்கு அல்லாஹ் வசனம் இறக்கினார். உங்களிடத்தில் சில மனிதர்கள் தபூக்குக்கு தன்னுடைய வசதி இல்லை என்று சொல்லி அவர்களை தபூக்குக்கு கூட்டிக் கொண்டு போங்க என்று உங்களிடத்தில் சொன்ன நேரம், குல்த நீங்கள் சொன்னீர்கள், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, என்னால் உங்களை கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது என்று சொன்ன நேரத்தில், தவல்லவ் வ அயுனிஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அவர்கள் கவலையின் காரணமாக கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றார்களே, அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், தன்னிடத்தில் செலவழிப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அந்த ஏக்கத்தால் கண்ணீரோடு திரும்பி சென்றார்களே, அவர்கள் தபூக்குக்கு வராதது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக வசனம் இறக்கிறான். அல்லாஹ் தஆலா அவங்களை ஆறுதல் பண்ண, அவங்க வரவே தேவையில்லை, அவங்களிடத்தில் அந்த பொருளாதாரம் இல்லை என்ற அந்த காரணத்தினால் அழுது கொண்டு திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான் என்றதை நம்ம பார்க்கிறோம். என்றைக்கும் பொருளாதாரம் இல்லைன்னு நம்ம கவலைப்படுத்த, ஒரு ஏக்கம் இருந்தால், எனக்கு அல்லாஹ் தந்தால் நான் தர்மம் செய்வேன், கவலைப்பட்டமாக இருந்தால், அல்லாஹ் சில பொழுதுகள் எங்களுக்கு ஒரு சில ஏக்கம் வரும், வசதி உள்ளவர்கள் கொடுக்கிற நேரம் எனக்கு இருந்தா நான் குட்டுப்பேனேன்ற அந்த ஏக்கம் வந்தாலே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு அழகான செய்தி. அவர்களுடைய அந்த இஹ்லாஸ் நினைச்சு பாருங்க. 7 ஆண்டு சொல்லுகிற நேரம் இதுதான்டா சான்ஸ் ஒதுங்குற டைம். அது அந்த நேரம் எப்படிப்பட்ட டைம்டா, நிறைய பேர் பின்வாங்கின நேரம். அது ஏன், விளைச்சல் பயிர் எடுக்கணும், விளைச்சல் பின்வாங்கிய நேரத்தில் தங்களால போக முடியவில்லையே என்று வார அந்த கண்ணீர் இருக்குது, அல்லாஹ்வுக்காக வந்த கண்ணீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் வசனம் இறக்கினான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அறிவித்தும் சில நபித்தோழர்கள் போகல, சஹாபாக்களே சில பேர் போகல. அதனால் இந்த தபூக் யுத்தத்தில் நடந்த சில வேறு நிகழ்வுகள், ரசூலுல்லாஹ் போற நேரம் நடந்த நிகழ்வுகள், அதற்கு பின்னால் நடந்த சில அற்புதமான நிகழ்வுகள்
எங்களுக்கு நிறைய பாடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்புல நம்ம தொடராக பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.